பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமோ எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாமதனம் கலியுதம் காட்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு என்ன? ஜல்லி எல்லாம் காலியாச்சா, என்ன ஜல்லி எல்லாம் காலியாச்சா. இதை சேனலுக்கு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோன்ற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்ம ஒரு சேனலில் மட்டுமே. நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்களும் இதில் இந்த சேனலில் மட்டுமே முக்கால்வாசி அதுதான் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறா. அதை வச்சு தான் எனக்கும் புரியுறது. பெரியவா அது மாதிரி புத்தியை கொடுத்து என்னை பண்ண வைக்கிறான்றதுனால நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மகாபெரியா வந்து சத்தாரா யாத்திரைலாம் முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கார். அப்போது கலவையை நோக்கி போகிறார், வந்துட்டுருக்கார். அப்படின்னா நிறைய இடங்களில் வந்தார், வழியில் அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் முடிஞ்சுது. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாருங்க, காஞ்சிபுரம் கிட்ட. அதனால் கலவையை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது வழியில் வந்து ஒரு மலைகள்லாம் இப்போ உடச்சி அதுலேருந்து ஜல்லி எடுத்து, அந்த ஜல்லி தானே வீடு கட்டுறதுக்கு கருங்கல் ஜல்லிலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கான். அந்த ஜல்லி உடைக்கிற ஃபேக்ட்ரி, மலையை உடைக்கிறது இல்லை, அந்த உடைச்ச ராக்கு, பெரிய ராக்கு அங்கே வந்துடுச்சுன்னா அதை உடைச்சி அதுலேருந்து ஜல்லி பண்ணுறது, அந்த மாதிரியான கருங்கல் ஜல்லி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதனுடைய ஓனர் வந்து அவருக்கு யார், அவருக்கு வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக அந்த கருங்கல் ஜல்லிலாம் விற்காமல் கூஞ்சி போயிடுச்சு, நிறைய இருக்குது. அவர் ஃபேக்ட்ரியை வேலை செய்ய வைக்காமல் வெறுமை இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற மாதிரி அன்றைக்கும் இந்த கரண்ட் இருக்கும்போது தானே வேலையை பார்க்கணும். அதனால் எப்படியும் அவர் வந்து கருங்கல் ஜல்லி பண்ணி தான் ஆகணும். அதனால் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டார். அவர் ஆர்டர் நிறைய போகிறதுங்கிறதுனால கடன் பண்ணி வச்சுட்டார். ஆனால் எதுவுமே போகலை. இப்போது கூஞ்சிடுத்து எக்கச்சக்கமாக. அவரால் இப்போ அவர் வேலையை எதுவும் பண்ணல, இப்போ ஃபேக்ட்ரி ஒன்றும் பண்ணல, குவிச்சு கிடக்குது. குவிங்கி இருக்கிறதா விற்கணும், அவர் ஜல்லியை விற்றா தான் அவருக்கு பிஸ்னஸ்ஸு. அது இப்படி இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவருக்கு கஷ்டத்தில் இருந்திருக்காரு. அப்போ மடத்துக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஒருத்தர் செல்லப்பா சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர். அவர் ஊரை சேர்ந்தவராம். அவர் காஞ்சி மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர், பெரியவாளுக்கும் க்ளோஸ் ஆனவராங்க. அவர் வந்து அந்த ஊரில் இருந்திருக்கார், ஃபேக்ட்ரி தாண்டி எங்கேயோ. அவரை போய் பார்த்து விஷயத்த சொன்னாராம். பெரியவா இப்போ வந்துட்டுருக்கா, அவ்வளோதான். இது வந்து ஒரு சினிமா சீன் மாதிரி நடக்கிறது. பெரியவா வந்துட்டுருக்கா, இவர் செல்லப்பா சாஸ்திரிகளை கேட்டிருக்கார். அவர் என்ன சொன்னாராம், செல்லப்பா சாஸ்திரிகள் இவர் கஷ்டத்தில் இருக்கார், மனசுக்குள்ளே பொங்கின்னு இருக்கு, இவருக்கு ரொம்ப ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறத தீர்க்கிறது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனோட, அவர் தான் தீர்ப்பாங்க, அவருடைய பொறுப்பு அது அப்படிங்கிறது செல்லப்பா சாஸ்திரிகளுக்கு தெரியும். இவரும் மகாபெரிவா பற்றி தான் கேட்க வந்தார். எனக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணணுமே, அவர் இந்த பக்கம் வராராமே, எனக்கு வந்து என்னோடய ஃபேக்ட்ரிக்குள்ளே அவரை ஒரு வாட்டி காலடிப்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னாராம். அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. இல்லை, ஜல்லியை தொட்டால் கூட போகிறோம், கருங்கல் ஜல்லிகளை வந்து ஃபேக்ட்ரி வாசல்லாம் கூட கொட்டி வச்சுருக்கேன், பெரியவா வந்து அதை தான் கையால் அது மலர்கரத்தால் கொஞ்சம் தொடட்டும், இல்லை அவர் பாதமாவது படட்டும், வித்துருமே அப்படின்ற அளவுக்கு அவர் பக்தி வந்துடுத்து இந்த கருங்கல் ஜல்லி பண்ணுற ஃபேக்ட்ரியோட ஓனருக்கு. இதெல்லாம் இந்த சாஸ்திரிகள்கிட்ட கேட்டவுடனே அவருக்கு அது என்ன சொன்னாராம், என்னால் எதுவுமே இப்போது அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, பெரியவா வந்து உள்ளே வருவாளா, உனக்கு அனுகிரகம் பண்ணுவாளான்னு. ஆனால் இந்த வழியாக போவாரான்னு சொல்ல முடியாது, வேறு வழியாக போனாலும் போயிடுவார். ஆனால் நீ ஒன்று பண்ணு, ஒரு நம்பிக்கையோட ஃபேக்ட்ரி வாசலில் அந்த மெயின் கேட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கொலை தள்ளின ஒரு வாழை மரத்தை கட்டிடும், வாசல்லையே நல்ல சாணம் தெளித்து கோலம் போட்டுரு, அப்புறம் வந்து மாவிலையில் தோரணம்லாம் கட்டிவிடு, வாசல்லையே ஒரு பசு மாடு கண்ணுக்குட்டியோட
வாசலில் இருக்க மாதிரி பண்ணிக்கோ, அவ்வளோதான். நீ பாட்டுக்கு இரு அங்கே, உனக்கு ஒரு பாக்கியம் இருக்குன்னா பெரியவா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன தெரியும், அவர் பெரியவா கிட்ட ஒன்றும் சொல்லலையே. ஆனால் பெரியவா கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேறு யாராவது ஃப்ராடு வேலை பண்ணுறவா பண்ணுவா. நம்ம மாபெரிவா கிட்ட அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டா. அது அவருக்கு தோணின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒன்று தான் பெரியவா வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவருக்கு தோன்றதை சொல்கிறார். அதான் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் தானே பசு மாடுன்னு, அதை வச்சுக்கோ வருவா. அந்த பக்கம் வந்தார்னா அவர் வருவார்னு அவருடைய ஐடியா ஒன்று கொடுத்துருக்கார். அதை வாஸ்தவமாக எடுத்துட்டு அப்படியே நடக்க போகிறதுன்னு ஒரு பக்தியில் ஒருத்தர் பண்ணால் தானே அவர் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பார்க்கணும். அவரோட பக்திக்கு பெரியவா பதில் கொடுப்பார். ஒருத்தர் சொல்லிட்டார், பெரியவா இந்த மாதிரிலாம் நீ பண்ணால் வருவான்னா அதை பண்ணி காமிக்கிறது பரமேஸ்வரனுடைய பொறுப்பாக இப்போது இவருக்கு வேறு பக்தியாக எடுத்து ஃபேக்ட்ரி ஓனர் ரொம்ப நம்புகிறாரு பரிபூர்ணமாக. இப்படி நடந்துடும், அந்த மாதிரி பண்ணிட்டா அவருக்கு யாரோ சொல்லியிருப்பாளாக இருக்கும், பெரியவா கண்ணு பட்டுட்டா போகும் அப்படின்னு. அப்போ பெரியவா அந்த பக்கம் வரா. இவர் ஃபேக்ட்ரி வாசலில் அப்படி போயின்னு இருக்குவார். இவர் பூர்ண கும்பத்தோட இந்த ஃபேக்ட்ரி ஓனர் அப்படி நிற்கிறாராம். அவர் நின்றுந்த போது பெரியவா அவராகவே வாலண்டியராக கிட்டக்க வந்தாராம். கிட்டக்க அவர் இவர் விஷயத்தை ஒன்றும் சொல்லலை. கீழே விழுந்து அவர் பூர்ண கும்பத்தை கொடுத்து கீழே நமஸ்காரம் பண்ணாராம். உடச்சி வச்சிருந்த ஜல்லி ரொம்ப நாளமாக அப்படியே இருக்கு இல்லையா, நட்டம் வந்திருக்கா அப்படின்னு இவருக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. பெரியவா அப்படி தன்னோட கையால் அந்த ஜல்லியை அப்படி தொட்டுட்டு சிரிச்சிட்டு இப்படி போயிட்டே இருந்துட்டார் நடந்து. அவர் பாட்டுக்கு கலவையை பார்த்து போயிட்டார். அவ்வளோதான், இது நடந்துருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இதனால் பெரியவா அனுகிரகத்தினால அடுத்த நாளே என்னாச்சு அப்படின்னா, இதுலேருந்து வேறு ஃபேக்ட்ரி ஓனர் இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கார் வந்துட்டால. அடுத்த நாள் ராணிப்பேட்டில் இருக்க ஒரு பெல்லோட பாரத் ஹெவி இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, பெல்லோட அந்த பிரான்ச்லேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து யாரோ வந்தாலாம். எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, சிவில் ப்ராஜெக்ட், அதுக்கு நிறைய ஜல்லி தேவைப்படுறது அப்படின்னாலாம். எல்லாத்தையும் கடன்ட்டு லாரியில் போட்டு எடுத்துன்னு போய் எல்லாம் சேல்ஸாக எடுத்து, அதுக்கப்புறமா இவர் அதே சாஸ்திரிகளை போய் இவர் கேட்டாராம், இந்த மாதிரி நடந்துருது, நான் என்ன பண்ணணும்னு. நீங்கள் போய் வைக்கோல், புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் வாங்கி மடத்தில் போய் அதெல்லாம் கொடுத்துருங்கோ. ஏன்னா பெரியவா என்ன பைசாவாக கேட்க போகிறார், பசு வச்சுருந்தானே எல்லாருமே பண்ணார். பெரியவா அப்படி தானே வந்தார் உள்ளே, அதெல்லாம் கொடுத்துருங்கண்ணா. அதுக்கேற்றவரை போய் அவர் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கார். ஸோ பிரமாதமாக நடந்திருக்கு. அப்படின்னா ஜல்லிலாம் காலி ஆகிடுதா அப்படின்னு பெரியவா இதெல்லாம் முடிச்சுட்டு பெரியவாவை தரிசனம் பண்ணும்போது பெரியவா சொன்னாராம், ஜல்லிலாம் காலி ஆகிடுதா. பெரியவா தான் பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரன் மகாபிரியா பாதமேஸ்வரன்.